மரணத்தின் வலிமையானது ஜீவனின் வலிமையை மேற்கொள்ள முடியாது. வியாதியின் வலிமையானது ஆரோக்கியத்தின் வலிமையை மேற்கொள்ள முடியாது. தரித்திரத்தின் வலிமையானது ஐஸ்வர்யத்தின் வலிமையை மேற்கொள்ள முடியாது. இருளின் வலிமையானது தேவனுடைய ஒளியின் வலிமையை மேற்கொள்ள முடியாது. நீங்க கிங்டம் கிங்டம் கிங்டம்னு தேவனுடைய ராஜ்யத்தை எவ்வளவு தேடுறீங்களோ அவருடைய ராஜ்யத்தையும் தேடணும், அவருடைய நீதியும் தேடுங்க. செழிப்பு உங்களை அப்படி செழிக்கப்படும். ரெண்டு விஷயங்களை தேவன் நமக்கு போன வருஷம் கடைசியாக டிசம்பர் மாதம் நடந்த அந்த 10 நாள் ஜபத்தில் இருந்து 2 முக்கியமான சத்தியங்கள் என் லைஃப்பில் மட்டும் இல்லை, பல மாவட்டங்கள் சில மாநிலங்களுக்கு சென்று பிரசங்கிக்க ஆண்டவர் கிருபை செய்கிறார். அது உண்மையிலே ஆச்சரியமான ஒரு 2 சத்தியம். ஒன்று நிறைய பேர் பரிசுத்த பாவியாக இருக்காங்க. என்ன பாவி? பரிசுத்த பாவி. இல்லை, இன்னைக்கு காலையில் தான் அந்த வேடையை தந்தார். பரிசுத்த பாவி எப்படின்னா, நான்லாம் ரொம்ப யோக்கியம், அவனை மாதிரியா அவளை மாதிரியா நான் கிடையாது. நான் யார் பணத்தையாவது அடிச்சிருக்கேனா? நான் யாருக்காவது அநியாயம் செஞ்சுருக்கேனா? நான் யாருக்காவது ஒரு தவறு செஞ்சுருக்கேனா? ஆனால் என்னை கர்த்தர் கைவிட்டார் போல தெரியுதே, இப்படி சொல்லுகிற பரிசுத்த பாவிகள். இவங்க யாருன்னா, இந்த பாவம் செய்து இருக்கிறாங்களா அவங்கள விட மோசமான பாவிகள். ஏன் அப்படின்னா, இந்த பாவம் செஞ்ச ஆயக்காரன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, ஆண்டவரே உம்மை நோக்கி பார்ப்பதற்கு கூட எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். ஆனால் பரிசேயன் தன்னுடைய சுய நீதியை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அவன் தான் அந்த பரிசுத்த பாவிங்கிறேன். நியாயம் தீர்க்கிறது வேற, உங்களை கரெக்ஷன் பண்ணுறது வேற. நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா கலெக்ஷன் பண்ணுவீங்க. உங்களுக்கு புரியுதா சார்? நான் கரெக்ஷன் பண்ண மாட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், அது இன்னும் பரிசுத்த பாவி. அவனை ஒன்றுமே செய்ய முடியாது சார், அவனுக்கு உதவியே செய்ய முடியாது. ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும்னு ஒருத்தன் தெரிஞ்சிடான்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. இந்த பாருங்களேன், உலகத்திலே சொல்கிறாங்க, கற்றுக்கொண்டது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நீங்கள் பரிசுத்த பாவியாகவும் இருக்கக்கூடாது. 2 பேர் இருக்காங்கங்க. ஒருத்தங்க, நான் தகுதியே இல்லை ஆண்டவரே, எனக்கு இதெல்லாம் நடக்க வேண்டியதான் நடந்துகிட்ருக்கு, நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு வேதனையோடு போயிட்டுருக்கிற கிறிஸ்தவர்கள். நான் அடிக்கடி சொன்னேன் இந்த 10 நாள் ஜெபத்தில், இந்த 2 விட்டுருங்க. எதை? நிறைய 2களை விடணும். அதில் 1, நான் தகுதியே இல்லை அப்படின்னு சொல்கிறதையும் விட்டுருங்க. நான் எல்லாம் தகுதியாக இருக்கேன், கர்த்தர் எனக்கு அநியாயம் செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்கிறேன், அந்த எண்ணத்தையும் விட்டுருங்க. இன்னைக்கு புது உடன்படிக்கையின் உண்மையான கிரேஸ் மெசேஜுக்கு வாங்க. ஆமேன். 2 சத்தியம். 1 நான் என்னால் நீதிமான் ஆக்கப்பட்டவன் அல்ல, நான் அயோக்கியனோ யோக்கியனோ, 2ஐயும் தள்ளிட்டு இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான். ரோமர் 5:9, ரோமர் 5:19, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே நாம் நீதிமான் ஆக்கப்பட்டோம். சொல்லுங்க, இயேசுவின் கீழ்ப்படிதலினாலே நீதிமான் ஆக்கப்பட்டோம். இல்லை, அப்படியே தாழ்மையா ஹம்பிள் அண்ட் சிம்பிள் ஸ்பிரிட். எல்லாம் சொல்லுங்க, ஹம்பிள் சொல்லுங்க, ஹம்பிள் அண்ட் சிம்பிள் ஸ்பிரிட். ரொம்ப தாழ்மையான எளிமையான ஆவி போதும் உங்களை தேவன் தூக்கி எடுக்கிறதுக்கு. உங்களை வேற ஒன்றுமே அவர் சொல்லலை, உங்களை வேற ஒன்றுமே சொல்லலை. ஒரு பிடிவாதத்திலிருந்து, நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் பிடிவாதம் ஒரு பக்கவாதத்தை உண்டு பண்ணிடும். ஆனால் ஆசீர்வாதத்து மேலே இருக்கிற பிடிவாதம் உங்களை நிச்சயமாக உயர்த்தும். ஹல்லேலூயா. நீங்கள் நன்மையை காண போகிறீங்க. ஆமென். ரோமர் 4 என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கிரியையே செய்யாமல் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தினாலே நீதிமான் ஆகிறீங்க. நீங்கள் எல்லாரும் உங்களுடைய லெவலை தேவன் மாற்றுவார், உங்கள் டைமென்ஷனை தேவன் மாற்றுவார். டைமென்ஷன் வேற, லெவல் வேற. லெவல்னு சொல்கிறது இப்படி போயிட்டு இருக்குது, டைமென்ஷன் சொல்கிறது குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு ஒரு தப்பான தியாலஜி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி உதாரணன்றேன். பைபிள் படி சொல்லணும்னா, அழுக்கான அருவருப்பான அந்த கூட்டு புழு அழகுமிகு வண்ணத்து பூச்சியாய் மாறும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? மாறலை அப்படின்னா, நான் மாத்துறதுக்காக தான் தேவன் என்னை அழைச்சிருக்கான்னு சொல்லுங்கள். மாறுவதற்காக காத்திருக்கிற கூட்டம் அல்ல, மாற்றுவதற்காக தேவனால் அபிஷேகப்பட்ட கூட்டம்.
நான் மாற்றுகிறவன், என் சூழ்நிலையை நான் மாற்றுகிறவன், என் நிலைமையை நான் மாற்றுகிறவன், என் குடும்பத்தை நான் மாற்றுகிறவன், என் வாழ்க்கையை நான் மாற்றுகிறவன். ஹல்லேலூயா. என் நிலைமையை நான் மாற்றுகிறவன், என் பொருளாதார சூழ்நிலையை நான் மாற்றுகிறவன். ஏதோ எனக்கு நடக்கிறது என்று நான் விட்டு நிற்க மாட்டேன். ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில். அப்பொழுது அவன் ஒண்ணும் தெரியலையா, பிசாசு ஒரே போராடு. நோ, உங்க வீட்டுல மரணம் நடப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நடந்துட்டு அப்படின்னா ஏன் நடந்தது என்ற கேள்விக்கு போகாம இனிமேல் நடக்க விட மாட்டேன். என் மேல் ஆண்டவருடைய கிருபை இருக்கிறது, என் மேல் ஆண்டவருடைய தயவு இருக்கிறது. நான் பிசாசை பழி வாங்குவேன். என்னால் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். மரணம் மரணம் நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. நீதிபதிகள் 10வது அதிகாரம் கடைசியில போட்டிருக்கு, நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. அசைக்கப்படுவதில்லை. இங்க பாருங்க, நீதிமான் அப்படின்னு சொல்ற சத்தியத்தை பேசுறாங்க தனியா. அதுக்கடுத்து ப்ராஸ்பெரிட்டின்னு தனியா கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க. கர்த்தர் சொல்றார், ரெண்டையும் இணைச்சிரு அப்படின்னாரு. ரெண்டையும் என்ன செஞ்சிரு? ஏன்னா சங்கீதம் 92ல நீதிமான் பனையை போல செழிப்பான், லீபனோனில் உள்ள கேதுருவை போல அவன் உயர 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 வளருவான். 1 கொரிந்தியர் 6:11 ஆவியானவர் ஃபர்ஸ்ட் எடுத்து பேச சொன்னார். 1 கொரிந்தியர் 6:11, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும், எல்லாம் சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும், நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். அப்போ இயேசுடைய இரத்தத்தினால் மட்டும் நீங்க கழுவப்படல, கர்த்தராக இயேசு என்கிற தேவனுடைய குமாரனுடைய நாமத்திலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை அப்படியே உள்வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, நீங்க நீதிமான் என்கிறதுல உண்மையான ஆழமான அந்த கிருபையை எந்த அளவுக்கு அறியறீங்களோ அந்த அளவுக்கு செழிப்பை தடுவீங்க. எனக்கு ஒரு 2 மாசமா ஆண்டவர் ஜோசப் பிரின்ஸ் மெசேஜை ரொம்ப நாளா கேட்கறது இல்லை. 2 மாசமா கேளுனார் ஆவியான். நீங்க ஆவியானால் நடத்தப்பட்டு யூடியூபை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க லைஃப் ரொம்ப ஆவியான ரொம்ப பலமா இருக்கும். அப்போ அவர் சொல்றாரு, ப்ராஸ்பெரிட்டின்னு தேடாத. பைபிள்ல நீ காஸ்பல்னு தேடு, ப்ராஸ்பெரிட்டி வில் ஃபாலோ யூ. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அவர் சொல்றாரு, ப்ராஸ்பெரிட்டி வித் பர்பஸ். நிறைய பேருக்கு தெரியலன்றேன். பரிசுத்தமாகுதலுக்கும் நீதிமான் ஆக்கப்படுதலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இங்க பாருங்க, there is a complete difference between sanctification and righteousness. நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டதுக்கும் நீதிமான் ஆக்கப்பட்டதுக்கும் வேற. பரிசுத்தமாக்கப்படுதல் அப்படின்னு சொல்றது, இயேசு உங்களை அவரை போல பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ஆனா நீதிமான் ஆக்கினது the right standing with God. தேவனோடு அவரிடத்திலே வந்து நிற்பதற்கு தேவன் உங்களை உரிமை உள்ளவர்களாய் மாற்றி விட்டார். நான் தேவனிடத்திலே வந்து நிற்பதற்கு இயேசுவினால் பரிசுத்தமாக்கப்பட்டு அவட்ட தைரியமா அவட ரத்தத்தினாலே வந்து நிக்கிறக்கு, இந்த மைக்க பிடிச்சு பேசுறதுக்கு காரணம், இந்த வாரம் நான் ஒரு பாவமும் செய்யல என்ற தைரியத்துல நான் மைக்க பிடிக்கல, ஊழியம் செய்யல, காரை எடுக்கல, பிசினஸ் பண்ணல. நான் வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. அது எப்படின்னா, நான் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டு நான் நீதிமான் என்றால் அவரிடத்தை நிற்பதற்கு நான் தைரியத்தை அவருடைய கிருபாசனம் தந்தது. ஸ்திரீகள் தங்கள் சாக கொடுத்த பிள்ளைகளை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள் சொல்லி ஒரு வசனம் இருக்குல்ல, அது செத்த வசனமா? இந்த நீதிமானுக்கும் பரிசுத்தவானுக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து புரிந்து தேவனை துதித்து பாருங்கள். ஆண்டவர் ஒரு வல்லமையான வெளிப்பாட்டை வெள்ளிக்கிழமை நைட் எனக்கு தந்தார். ரஃபேல், மரணத்தின் வலிமையானது ஜீவனின் வலிமையை மேற்கொள்ள முடியாது. வியாதியின் வலிமையானது ஆரோக்கியத்தின் வலிமையை மேற்கொள்ள முடியாது. தரித்திரத்தின் வலிமையானது ஐஸ்வர்யத்தின் வலிமையை மேற்கொள்ள முடியாது. இருளின் வலிமையானது தேவனுடைய ஒளியின் வலிமையை மேற்கொள்ள முடியாது. மாற்றி நடக்கும் தேவனுடைய ஜீவனின் வலிமை மரணத்தின் வலிமையை மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. நீதிமான் அசைக்கப்படுவது இல்லை.
நீதிமான் விரும்பியது அவனுக்கு அருளப்படும். ஹல்லேலூயா. நீதிமான் விரும்பியது அவனுக்கு அருளப்படும். சொல்லுங்க, நீதிமான் விரும்பியது அவனுக்கு அருளப்படும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 10வது அதிகாரத்தில் போட்டிருக்கு, நீதிமான் விரும்பியது அவனுக்கு அருளப்படும். அருளப்படும். ரெண்டாவது, இந்த 10 நாள் ஜெபத்தில் எங்க கண்ணை தேவன் திறந்தது. கர்த்தர், நீதிமொழிகள் 10:22, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ரஃபேலாக என் மேல இருக்கிறதுனால எனக்கு ஐஸ்வர்யம் வருமே தவிர, எனக்கு பிசினஸ் அதிகமாக வர்றனால எனக்கு ஐஸ்வர்யம் வருது, எனக்கு ஊழியம் நிறைய வர்றனால எனக்கு ஐஸ்வர்யம் வருது என்கிற விஷயத்தில் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். இடையில எனக்கு காணிக்கை கொடுக்கிற சர்ச்சு, நிறைய சர்ச்சில் போட்டா, இன்னைக்கு இங்கே பிரசங்கம் பண்ணுறதுக்கு நல்லா காணிக்கை கொடுக்குற, ஜுவல்ஸ் கொடுக்குற அந்த சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணா நிறைய ஜுவல்ஸ் வரும், காணிக்கை வரும் என்கிறது இல்லை எண்ணம். நிறைய பெரிய பெரிய பிஸ்னஸ் பெரிய பெரிய கொட்டேஷன்ஸ்லாம் எனக்கு அது நடந்தா, அந்த பிஸ்னஸ் நடந்தா எனக்கு வரும் இல்லை. ரெண்டுமே நல்லா ஜெபம் பண்ணா நல்ல பிஸ்னஸ் வரும், நல்ல காணிக்கை வரும், அதனால நீ ஐஸ்வர்யம் அல்ல. இல்லை இல்லை இல்லை, என் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறபடினாலே என் பிஸ்னஸ் கூடினாலும் குறைந்தாலும், எனக்கு ஊழியத்தில் அழைப்புகள் கூடினாலும் குறைந்தாலும், என் காணிக்கை கவர் கூடினாலும் குறைந்தாலும், என் அக்கௌண்ட்ல விழுற பணம் கூடினாலும் குறைந்தாலும், ரஃபேலாகிய என் மேலே, என் மனைவியாக சாராள் மேலே, ரிசான் ரேமன் மேலே, கிதியோன் பாஸ்டர் மேலே, இங்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மேலே, விசுவாசிகள் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதமே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே மே 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 மேன் போட்டு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். சரியா? தீர்க்கதரிசி பெற்றுக்கொள்ளுங்க. எந்த சர்ச்சு போனாலும் போங்க, நடந்ததுனாலும் போங்க, ஃப்ளைட்ல போங்க, ஆனா அங்க காணிக்கை எதிர்பார்க்க உங்க மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கனால, தங்கச்சி கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேல இருக்கனால ஐஸ்வர்யம் உங்களுக்கு வரும். உங்க டியூஷன் சென்டர்ல கூடுறனால குறையனால இல்ல. இது ஈஸியா பிரசங்கம் பண்ணிட்டேன், இருக்கிற எல்லா கொட்டேஷனும் அப்படி நிக்குது, எனக்கு வர வேண்டிய பிசினஸ் எல்லாம் நிக்குது. கர்த்தர் சொன்னார், நல்லா பிரசங்கம் பண்ணிலாம் ட்ரெயின் பண்ணு, ஒன்றும் வரமாட்டேங்குது பிசினஸே. கர்த்தர் சொன்னார், ஒரு டியூ அடைக்க ஏதாவது கஷ்டப்பட்டியா? இல்லை. உன் வீட்டில் கறி மீனுக்கு ஏதாவது குறையா? இல்லை. காருக்கு பெட்ரோல் போடாமல் நடந்து போனி? இல்லை. பைசா இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரெயினில் போனியா, ஃப்ளைட்டில்? இல்லை. அமைதியாக மூடிட்டு சும்மா அப்படியே என்னை தூச்சிக்கினே இரு, அவ்வளோதான். உனக்கு நிறைய இருக்கணும், நிறைய கொடுக்கணும், அப்படியே இந்த சர்ப்ளஸா லாவிஸா லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்ட. உன்னை ட்ரெயின் பண்ணுறேன். இங்கே சில பேரை ட்ரெயின் பண்ணுறாரு, சில பேர் இங்கே ட்ரெயின் பண்ணுறாரு, ஆனால் கைவிடப்பட மாட்டீங்க. இல்லை, உங்கள் எல்லா கடனும் ஒரே நொடியில் அடைக்கப்படும், ஒரே நொடியில் அடைக்கப்படும் சார். நிறைய பேர் இரவும் பகலும் நான் ஊழியம் செஞ்சாதான், இரவும் பகலும் நான் பிசினஸ் பண்ணாதான் பணம் வரும். இல்லை, நன்றாய் இயங்குங்கள், நன்றாய் தூங்குங்கள், நன்றாய் வேலை செய்யுங்கள், நன்றாய் உறங்குங்கள். சோம்பேறியா இருக்காதீங்க, அதே நேரத்தில் தூங்காம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காதீங்க, தூங்கிட்டே வேலை செய்யாமல் இருக்காதீங்க, தூங்காமலையும் வேலை செஞ்சுட்டே இருக்காதீங்க. நல்லா தூங்குங்க, நல்லா வேலை செய்யுங்க, நல்லா சாப்பிடுங்க. நான் உங்களை மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக நான் மோட்டிவேஷன் பண்ண வரல. ஸ்பிரிட், சோல், பாடி மூணையும் தேவன் அசைச்சிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லை, இந்த வெளிப்பாடு சாதாரணமான ஒரு வசனம் என் லைஃப்பை பயங்கரமாக, நிறைய பேர் பெரிய ஆஃபீஸர்ஸ் பெரிய சம்பளம் வாங்குறாங்க, பெரிய பிஸ்னஸ்மேன் புலம்பிட்டு இருக்காங்க. என் பையன் நீட் எழுதலை, கர்த்தருக்கு சித்தமானா அவன் ஃபாரின்ல மெடிக்கல் படிக்கணும்னு கர்த்தர் சித்தமானா ஒரு கஷ்டம் வராது எனக்கு. அது எத்தனை கோடியாக இருந்தாலும் என் பையன் படிச்சுட்டு இந்த இந்தியாவுக்கு வருவான். இல்லை அங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்கிட்டு நான் ஃபாரினில் போய் மேரேஜ் பண்ணிட்டு வருவேன், நீங்கள் இங்கே இருந்தே ஜூமில் பார்த்து வாழ்த்திடுங்க, அவ்வளோதான். நான் ஜிபே தந்துடுறேன், நீங்கள் எத்தனை கோடி நான் போட்டுருங்க, போடாமல் போயிடுறாங்க, அது மட்டும் செஞ்சுறாங்க, நான் உங்களுக்கு நல்ல சாப்பாடை வீட்டுக்கு அனுப்பிடுறேன். இப்போ எல்லாம் டிஜிட்டல் வேல்ட் ஆகிட்டல ஐயா. நீங்கள் என்ன சாதாரணமாக இருந்துருவேன் நினைக்கிறீங்க? இல்லை சொல்லுங்கள், நான் சாதாரணமாக இருந்துருவேன் நினைக்கிறேன். இல்லை சொல்லுங்கள், பிசாசை பார்த்து சொல்லுங்கள், நான் சாதாரணமாக இருந்தோன்னு நினைக்கிறேன். நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்க. ஓ, மாறிட்டாங்க, நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது, கர்த்தர் உங்களுக்கு தந்த அற்புதமான ஒரு வசனம், ஏசாயா
ஏசாயா 41:8 என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபு. இந்த இஸ்ரவேலே யாக்கோபுன்றதுலாம் உங்கள் பேரை போட்டுக்கோங்க, சரியா? நான் பூமியின் கடையாந்தங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. எப்போ பார்த்தாலும் லவ் பண்ணுறேன், கிரேஸாக இருக்கேன்னு செய்தி கேட்டே இருக்கோமா? இன்னைக்கு மாற்றி சொல்கிறாரு, உன்னை நான் வெறுக்கலப்பா. ஏம்மா, நான் உன்னை வெறுக்கலை, உன்னை நான் வெறுக்கலை, உன்னை நான் வறுக்கலை, உன்னை சிறக்க பண்ணுவேன். சொல்லுங்க, என்னை தேவன் வெறுக்கலை. ஹலோ, உங்களை தேவன் வெறுக்கலை. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. என்னை தேவன் வெறுத்து விட்டாரோ, அதனால தான் என் வாழ்க்கை வறுக்கப்படுகிறதோ? இல்லை, நான் உன்னைய வெறுக்கலை. சொல்லுங்க, தேவன் என்னை பார்த்து பேசுகிறார். சொல்லுங்க, என்னை வெறுக்கலைன்றாரு. அப்படி வெறுக்கலைன்னா என்ன செய்யறேன்றாரு? அப்போ மாற்றி எடுக்கணும்ல. உங்களை வெறுக்கலை அப்படின்னா என்ன ஆகுறாங்க? ஆமென். உங்களை வெறுக்கலை அப்படின்னா அன்பு கூறுகிறார். நீங்கள் நஷ்டப்பட்டுட்டீங்கன்னா லாபத்தை உண்டாக்குங்க. அவமானப்பட்டுட்டீங்கன்னா அதுக்கு ஏதுவா நீங்கள் அதே ஸ்தானத்தில் அதே ஊரில் நீங்கள் தேவனுடைய மகிமையை பாருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் இழந்துட்டீங்கன்னா தாவீதை போல திருப்பிக் கொள்ளுங்க, யோபை போல ரெட்டிப்பாக திருப்பிக் கொள்ளுங்க. நீ சந்தோஷமா இருந்தே ஆகணும். ஒரு பெரிய சாட்சியை சொல்றேன். போன வாரம் திருமங்கலத்துக்கு போயிருந்தேன். ஒரு ரெட்டை குழந்தைங்களை நான் தான் பிரதிஷ்டை பண்ணணும்னு அந்த பாஸ்டர் சொன்னார். அதை வீடியோ எடுங்கன்னு சொன்னார். அந்த வீடியோ எடுத்தது மனோஜனை. போன வருஷத்துக்கு போனமோ அந்த குழந்தை இல்லை அவங்களுக்கு. கர்த்தர் உங்களுக்கு குழந்தையும் தருவார், ரெட்டிப்பாய் ஆசைப்பான்னு சொன்னேன். ரெட்டை குழந்தை பிறந்துடுச்சு. அதை வீடியோ எடுத்தது யாரு? 15 வருஷமா தேவன்கிட்ட குழந்தைக்கு காத்திருக்கிற மனோஜனை. எவ்வளவு சென்டிமெண்டா செய்யறாரு பாருங்க பாஸ்டர். நான் போற இடத்துலலாம் இந்த மாதிரி தீகசனமா நடக்கிறனால தான் ஃப்ரூட்டை பார்த்து தாங்க கூப்பிட்ட சர்ச்சையை திரும்ப கூப்பிடுறாங்க. உங்களுக்கு புரியுதா? வர்ற ஞாயிற்றுக்கிழமை சேலம், ஆத்தூர் காலையில், சாயங்காலம் சேலம். உங்களுக்கு புரியுதா? அப்போ 2 ஊரில் நான் பிரசவம் பண்ணுறேன் அப்படின்னா ஏன்னா அந்த ஃப்ரூட். உங்களுக்கு புரியுதா? அந்த பாஸ்டர் நல்ல பாஸ்டர் பாருங்க. நிறைய பேர் நம்ம மூலம் நடந்துச்சுன்னு சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப திட்டமாக இருப்பாங்க. எல்லாரும் அந்த ஊழியக்காரர் பின்னாடி போயிடுவாங்கன்னு. ஆனால் இந்த நல்ல பாஸ்டர் கேசி டேனியல், அவர் நீங்கள் தான் ஐயா, அண்ணன் மூலம் தான் நடந்துச்சு, அண்ணனை தான் ஆண்டவர் பயன்படுத்தினான்னு அவர் அவ்வளோ உயர்வாக பேசிகிட்டு இருக்கிறார். உண்மையாக இந்த சர்ச்சு பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட் மனோஜனை வந்தாங்க கேளுங்க, கூட்டம் நிரம்பி வெளியே நிற்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? கர்த்தர் ஆடியோ குவாலிட்டியான ஆடியோ கொடுத்துட்டாரு. உங்களுக்கு புரியுதா? குவாலிட்டியான எல்லாருக்கும் மீன் சாப்பாடு, சிக்கன் சாப்பாடு, ரொம்ப ஹை குவாலிட்டி சர்ச்சாக மாறிட்டு. நான் சொல்கிறேன், அவர் அடுத்தது ஒரு மதுரையில் ஒரு சபையில் பேசி பிப்ரவரி மாதம் ஒரு டேட் ஒரு பாஸ்டருக்கு வாங்கி கொடுக்குறாரு. பிப்ரவரி மாதம் போகிறேன். நான் என்ன சொல்கிறேன், ஃப்ரூட்லெஸ் லைஃப், ஃப்ரூட்லெஸ் மினிஸ்ட்ரி ஃப்ரூட்ஃபுல்லாக மாறணும் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் தேவன் என்னைய வெறுக்கலை, என்னைய வறுக்கலை, அவர் என்னை ரொம்ப நேசிக்கிறாரு. நான் கைவிடப்பட மாட்டேன். என் வாழ்க்கை, சொல்லுங்க, என் வாழ்க்கை கனி நிறைந்ததாய் மாறும். கனி நிறைந்ததாய் மாறும். கனி நிறைந்ததாய் மாறும். ஆமென். கனி நிறைஞ்சதா மாறுமா? ஆமென். அடுத்தது ஏசாயா 41:9. நான் உன்னை வெறுக்கலை அப்படின்றாரு. அந்த 9 வாசிட்டோமா? 9 வாசிட்டோம். 10வது வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன செய்வேன்? எல்லாம் சொல்லுங்க, பலவீனனாகிய என்னை பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டுகிறீர், என்னை பலப்படுத்துகிறீர். சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிறீர், என்னை பலப்படுத்தி உதவி செய்வீர். எல்லாம் சொல்லுங்க, வெறுமனே உதவி செய்ய மாட்டார், என்னை பலப்படுத்தி உதவி செய்வார். நீங்க தான் வயசாச்சுன்னு சொல்லணும். கர்த்தர் வந்து காலத்துக்கு அப்பாற்பட்டவர். ஆமென். கால சக்கரம் அவர் கையில் இருக்கு.
ஹல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருந்தே ஆகணும். கர்த்தர் சொல்றாரு, நான் சும்மா உனக்கு உதவி செய்ய மாட்டேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். சொல்லுங்க, என்னை கர்த்தர் பலப்படுத்தி எனக்கு உதவி செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து சொல்றார், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீதிமான் அப்படின்னு சப்ஜெக்ட் தான் கொஞ்ச நாள் நான் பேச போறேன். அதுலயும் ஆண்டவர் பேசுறாரு, எந்த வலது கரத்தினால் உன்னை தாங்க போறேன்? என் நீதியின் வலது கரத்துல நீ இருக்கிறாய். சொல்லுங்க, ஆண்டவருடைய நீதியின் வலது கரத்துல நான் இருக்கிறேன். அதனால நீங்க நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கீங்க. அதனால நீங்க நீதிமான், அதனால நீங்க செழிக்கிறீங்க, அதனால நீங்க செழிக்கிறீங்க. அதனால இம்பார்ட்டேஷனுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அலையாதீங்க. பாவம் நிறைய தம்பிமார்கள் தங்கச்சிமார்களை இம்பார்ட்டேஷன் அதே இம்பார்ட்டேஷன் அது ரொம்ப, அது வந்து ரொம்ப கம்மி தான். பைபிளை நல்லா பாருங்க, இம்பார்ட்டேஷன் நியூ கவர்னன்ட்ல ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. உங்களுக்கு தேவை ரைட் ரெவலேஷன் will leads to a right elevation in your life. சரியான வெளிப்பாடு தான் உங்களை சரியான உயரத்துக்கு கொண்டு போகும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுதா? அந்த மன தாழ்மை இல்லாம நிறைய பேருக்கு என்னன்னா, எனக்கு தான் சத்தியம் தெரியும் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் உண்மையை சொல்றேன், ரியல் கிரேஸ் நிறைய பேருக்கு உண்மையிலே தெரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ரஃபேல் பிரதருக்கும் இமானுவேல் பிரதருக்கும் கிங்டம் ஃபைனான்சியர்ஸ், இவங்கெல்லாம் வந்து லவ், இவங்கெல்லாம் வந்து எங்கள் ஊழியத்துக்கு சப்போர்ட்டர்ஸ், நாங்கள்லாம் யாருன்னா பெரிய மெசேஜ் கொடுக்குறவங்க. பொய்ன்றேன், அது தப்பு. அதான் இமானுவேல் பிரதர் சொன்னேன், நீங்கள் தான் பேரரசர். அந்த அந்த அண்ணன் தம்பியெல்லாம் நீங்கள் உட்கார வச்சு படிக்க வைங்க. அந்த பசங்களுக்கெல்லாம் உண்மையான சத்தியம் தெரியலை. தெரிஞ்சிருந்தா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஃபைனான்சியல் பிளெஸிங் கொடுக்குறாரு, நாங்களாம் பெரிய சத்தியம் தெரிஞ்சவங்க. கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் யாருக்கு பொண்ணு பொருள் இடம்லாம் கூட வருதோ அவங்க உண்மையிலேயே தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுறாங்க. அந்த வசனத்தை பாருங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷம் மட்டும் எழுதல, ராஜ்யத்தை மட்டும் தேடுங்க. எதை தேட சொல்லியிருக்கு? ஃபர்ஸ்ட் முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் யாருடைய நீதி. இப்போ இந்த வாழ்வுத்தர் வார்த்தை சபையிலிருந்து வந்தவங்க எல்லாருக்கும் தெளிவா இருப்பாங்க. அவங்ககிட்ட கேளுங்களேன், நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க நீதி அல்ல. அப்ப ராஜ்யத்தின் சுவிசேஷம், கிங்டம் 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 அது மட்டும் இல்ல, அவருடைய ராஜ்யத்தையும் தேடணும். எதை தேடணும்? யாருடைய நீதி? ஹலோ, உங்க நீதி அல்ல, ராஜ்யத்தின் சுவிசேஷம் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியை தேட வேண்டும். எங்க மிஸ் பண்றோம் அப்படின்னு பாஸ்டர், ரஃபேல், தீர்க்கதரிசி எல்லாரும், பிரதர், எவாஞ்சலிஸ்ட், பைபிள் டீச்சர், அப்போஸ்டல், நம்ம எல்லாருமே பிலீவர்ஸ் செக் பண்ணணும். நம்ம ஏதோ ஒண்ணுல தேடுவதில் ஏதோ கம்மியா, ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கான்னு பார்க்கணும். கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கண்டம்னேஷன் ஆகாதீங்க. ஆமென். நீங்க உங்களை குற்றப்படுத்தாதீங்க, ஆனா கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆகிலும் உன் பேரில் குறை உண்டு சொன்னாரே, அப்ப குறை சொல்ற ஆவியா? குறை சொல்ற ஆவியா? இல்ல, உன்னை திருத்திக்கோ பிள்ளை. ஆமென். பாசமா சொல்றாரு, உன்னை திருத்திக்கோமானே. ஆமென். பாஸ்டர், அவருடைய நீதிய, கிங்டம் மெசேஜ் மட்டும் கிடையாது. நான் கிங்கு, நான் கிங்கு, நான் கிங்கு, நான் கிங்கு இப்படி சொல்லிட்டு இருந்தா மட்டும் காணாது. உங்களுக்கு புரியுதா? நான் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுவேன். யாருடைய நீதி? யார் சொல்லுங்க? தேவனுடைய நீதி. இயேசு 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 இயேசு. நான் நீ வெறும் நிறைய பேர் சும்மா நான் கிங்கு கிங்குன்னு, கிங் ஜெனரேஷன், கிங் பிரின்சிபல், கிங்டம் பிரின்சிபல், அவர் பேர் என்ன, மைல்ஸ் மன்றோ, இந்த மாதிரி வெறும் ரைச்சியஸ்னஸ் நீ விட்டுட்டு கிங்டம் 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 போயிட்டாங்க. நோ, நீங்க கிங்டம் கிங்டம் கிங்டம்னு தேவனுடைய ராஜ்யத்தை எவ்வளவு தேடுறீங்களோ அவருடைய ராஜ்யத்தையும் தேடணும், அவருடைய நீதியையும் தேடணும். ஹல்லேலூயா. என் நீதி அல்ல கர்த்தாவே, என் நீதி அல்ல, தேவனுடைய நீதியா இருக்கிற 1 கொரிந்தியர் 1:31 படி, இங்கிலீஷ் பைபிள் 1 Corinthians chapter 1 verse 30, according to 1 Corinthians chapter 1 verse 30, you are my righteousness. ஆமென். யாரா சொல்லுங்க, நீங்க தான் என் நீதி.
நீங்க தான் என் தேவ நீதி. நான் நீதிமான் ஆகல, நான் தேவனால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கேன். நான் என்னையே பரிசுத்தமாக்கி கொள்ளல, நான் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கேன். ஒரு செல்ஃபிட்டியில் இருப்பீல நிறைய பேர், நான்லாம் ரொம்ப வெகுளி பாஸ்டர், எனக்கு ஒன்றுமே தெரியும், அதுவும் பெரிய ஒரு சுயநீதின்றேன். நான் பாவம், எனக்கு பிழைக்கவே தெரியாது அப்படின்னா இந்த பிள்ளைய நான் கேட்டிருப்பேனா. இந்த மாதிரிலாம் சீன் போடாதீங்க சரியா? இந்த மாதிரி சீன்லாம் விட்டுட்டு நான் மட்டும் கொஞ்சம் வெகுலியாக இல்லாமல் கொஞ்சம் ஓரமாக இருந்தால் இந்த ஆளை கட்டியிருப்பேனா. இதெல்லாம் வேண்டாம் சார், ஃபுல்லெல்லாம் பெத்தாச்சு, வாழ்க்கையெல்லாம் இனிமேல் இருக்கிற ஆளை சரி பண்ணுறது தான் வாழ்க்கை. இந்த ஆளை சரி பண்ணாமல் உலகத்தில் போய் நான் யாரை சரி பண்ண போகிறேன்? உங்களுக்கு புரியுதா? அப்படி சொல்லி தான் இந்த பெண்ட்டை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என் மனைவியாகிய பெண்ட்டை. வேற ஒன்றுமே இல்லை. என் மனைவிக்கே நான் ஊழியம் செய்ய முடியாமல் எந்த பெண்ட்டு இருக்கிற பிரச்சனையை நான் மாற்ற போகிறேன்? அது இந்த பாருங்க, நான் அப்படி நினச்சேன் சார். இந்த க்ளோரி இந்த ஆலயத்தில் 50-100 காணிக்கை வாங்கிட்டு இருக்கவங்களாம் டீச்சர் பொண்ணை கட்டியிருக்கானே. என் வீட்டில் 2 HM வச்சுக்கிட்டு, எங்கள் வீட்டில் 2 HM, அது கேத்தலிக் நன், அவங்க 130 பேர் வேலை பார்க்குறாங்க. எல்லாரும் வந்து சொன்னாங்க, இப்படி 2 பேர் HM இருந்துட்டு ஒரு டீச்சர் பொண்ணு படித்த பையனுக்கு இப்படி கட்டி வைக்க தெரியாமல் ஒரு 12th முடிச்ச பிள்ளைக்கு கட்டி வச்சுருக்கீங்களே அப்படின்னு. இல்லை, அவளை நான் திருமணம் பண்ண பிறகு தான் எல்லா விதத்துலையும் எனக்கு பிளெஸிங் வந்துச்சு. அவங்க இல்லாததுனால தைரியமாக பேசுகிறேன், ஆனாலும் அவங்க லைவில் பார்ப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? நான் சொல்கிறது கேளுங்க. லைஃப்பில் இந்த செல்ஃப் ஃபிட்டியில் ஒன்று என்னென்னா, நான் கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருந்துட்டனோ. பாஸ்டருக்குள்ளெல்லாம் நான் ரொம்ப ஊழியம் செய்து அந்த பகுதி தாங்க உண்மையிலே. ஏன்னா நான் அப்படி இருந்தேன், நான் அந்த தப்பில் இருந்தேன். நான் ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்துட்டேன். அந்த க்ளோரி இந்த ஆலயத்துக்கு எய்த்தாப்புல தானே என் வீடு இருந்துச்சு. எத்தனையோ பிள்ளைங்க விரும்பிச்சு, அதில் ஒன்றை செலக்ட் பண்ணி கட்டி இந்த பிள்ளைட்டு தப்பிச்சிருக்கலாமே. இல்லை, என் மனசில் வந்ததெல்லாம் ஓப்பனாக பேசுகிறேன், லைவில் போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சு பேசுகிறேன். நான் இங்கே வேற கிடையாது, அப்படியே சொல்கிறேன். என்ன வாழ்க்கை இது? அப்படிலாம் ரொம்ப சிந்திச்சிருக்கேன். கத்த சொன்னேன், இல்லைப்பா, ஓ மனைவியாகி இந்த பெண்ணுக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியலன்னா எதை போய் சரி பண்ண போகிறேன்? நோ. இங்கே பாருங்க, நான் ரொம்ப இன்னசென்ட்டு. எங்கள் அப்பா அம்மா கட்டி வச்சுட்டாங்க. இன்னொரு குரூப் இருக்காங்க. நான்லாம் அப்போலாம் பாஸ்டர் அந்த லவ் வேர்டை சொன்னாலே கெட்ட வார்த்தை பாஸ்டர். இப்படி குனிஞ்சு போய் இப்படி நிமிந்துட்டனால யாரை பார்த்தான்னு வீட்டில் வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க பாஸ்டர். அதனால என் வாழ்க்கையே போச்சு. கிடையாது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உங்க வாழ்க்கை துணையை, உங்க வீட்டுக்கு வந்த மருமகனை, உங்க வீட்டுக்கு வந்த மருமகளை கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா. நீதிமான் சுடர் ஒளிகளைப் போல பிரகாசிப்பான். நீதிமான் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பான். என் வீட்டுக்கு வந்த மருமகள் அல்லது நான் வந்த மாமியார், என் மாமனார் பிரகாசிப்பார், என் மருமகன் பிரகாசிப்பார், என் மச்சான் பிரகாசிப்பார், என் அத்தான் பிரகாசிப்பார், எங்க அண்ணி பிரகாசிப்பார், என் சம்மந்தி பிரகாசிப்பார். ஹல்லேலூயா. எல்லா உறவும் சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். என் தம்பி பிரகாசிப்பார், எங்க அண்ணன் பிரகாசிப்பார், எங்க அக்கா பிரகாசிப்பார், என் மகள் பிரகாசிப்பார், என் மகன் பிரகாசிப்பார். நீங்கள் பிரகாசிப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். அடுத்தது ஏசாயா 41:11. இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடு வழக்காடுவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோட போராடுவர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷன் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். அடுத்து 14 வசனம். 14. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரமாக மீட்பர் இருக்கிறார். இந்த வசனத்தை உங்களுக்கு ப்ராஃபட்டிக்கலாக தராரு. இதை நான் வாழ்த்துதலாக சொல்லலை, இந்த வசனத்தை நான் ஆசீர்வாதமாகவும் சொல்லலை, தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதா? இந்த வசனம் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? அப்படியே சங்கீதம் 37க்கு வாங்க. சங்கீதம் 37 அந்த நீதிமான் எப்படி இருப்பான், நீதிமானை பற்றி ரோமரில் ஏதோ பவுலுக்கு தான் வெளிப்பாடு கிடச்சுன்னு எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. சங்கீதம் 37 பாருங்க, 22வது வசனம். சங்கீதம் 37:22. அவரால் ஆசிரிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பரலோகத்தை சுதந்தரிப்பான்னு போட்டிருக்கா? ஐயா, பைபிள்ல பரலோகத்தை சுதந்தரிப்பான்னு சொல்ற வசனம் ரொம்ப கம்மி, ஆனா பூமியை சுதந்தரிப்பான்னு சொல்ற வசனம் நிறைய. அப்போ யார் பூமியை சுதந்தரிப்பாங்களா? அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்ன சொல்லுங்க? நான் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த 4 சென்ட் இடத்த வச்சுக்கிட்டு சண்டை போட்டு இருக்காங்கம்மா. இல்லை இல்லை, நீங்க இன்னும் பூமியை சுதந்திரிக்க முடியும். வயசாயிடுச்சுன்னு யார் சொன்னா? யார் சொன்னா? இன்னும் நீங்க பூமியை சுதந்திரிப்பீங்க. யார் சொல்லுங்க? நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் அப்படிப்பட்டவங்க என்ன ஆவாங்களாம்? அப்ப நீங்க இன்னும் நீங்க லேண்டை இன்ஹெரிட் பண்ணுவீங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னும் நான் லேண்டை இன்ஹெரிட் பண்ணுவேன். ஆமென் ஹல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். பாருங்க, ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணாத ரஃபேல் என் இதயத்துள்ளதை சொல்லுப்பான்னு என்கிட்ட 18 வயசுலேயே ஆண்டவர் பேசிட்டாருங்க. நான் அதனால் நான் ஒரு சிறந்த பிரசங்கியார் ஆகணும்னு நான் வரவே இல்லை. அவருடைய இதயத்தை பார்த்த ஆள்னா உங்களுடைய இருதயத்துக்கு ஊழியம் செய்ய தான் வந்திருக்கிறேன். இந்த சர்ச்சுக்கு ஊழியம் செய்ய தான் வந்திருக்கிறேன். கர்த்தர் சொன்னதை சொல்கிறேன். நீங்கள் வேற லெவலில் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. நீங்கள் 4 சென்ட் இடத்த வச்சு சண்டை போட்டுட்ருக்காங்க. இதை எப்படியாவது காப்பாற்றணும்னு போராடாதீங்க. ஹலோ, பூமியை சுதந்திரிக்கு பணத்தையே தேடாதீங்க. கர்த்தர் சொன்னாரா? நீங்கள் ஏன் ஆட் பண்ணுறீங்க மணியை ஆட் பண்ணாதீங்க. இந்த இடத்துல உங்களை யார் மணியை ஆட் பண்ண சொன்னா? ஏன் அப்படி ஆட் பண்ணுறீங்க? இல்லை, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. பூமியை சுதந்திரி, அவ்வளோதான். அது பணத்தை கொடுத்து வாங்கலாலும் சரி, உங்களுக்கு கிஃப்டாக வரலாம், டொனேஷனாக வரலாம். ஆமே. நீங்கள் எல்லோரும் ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க, மதுரையில் எம்பி, அந்த கம்யூனிஸ்ட் எம்பி போய் ஒரு அம்மாவை கனரா பேங்க்கில் போய் வாழ்த்துறாரு கிளர்க்கை. அவங்க தன்னுடைய நிலத்தை 7 கோடி உள்ள சொத்தை தாம் படித்த ஸ்கூலுக்கு எழுதி வச்சுட்டாங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க. அவங்க பாருங்கள், ரட்சிக்கப்படாதவங்களாம் 7 கோடி உள்ள சொத்தை கொடுக்குறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டவன் 7 சென்ட் கூட கர்த்தருக்கு தர மாட்டேங்காங்க. அப்படியே பத்திரப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ப்ராஸ்பரிட்டி வித் பர்பஸ். இங்கே பாருங்களேன், கோடி கோடியாக பணம் வந்துச்சுலா டேவிட்டுக்கு. கோடி கோடியாக பணம் வந்துச்சுன்னு ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸில் சொல்லி ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸில் வர்றவங்க பணக்காரங்க ஆகலோ இல்லாங்களோ, ஆனால் ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸ் நடத்துகிற என் தம்பி அண்ணெல்லாம் பணக்காரன் ஆகிடுறான். உங்களுக்கு புரியுதா? எனக்கு அவங்க மேலே பொறாமலாம் இல்லை. எனக்கு என்னன்னா, இந்த ப்ராஸ்பெக்டிவ் கான்ஃபரன்ஸ் பண்ணுற நீ மட்டும் இடமா வாங்குறப்பா, ஆனால் உன்ட்ட வர்றவன் இடம் வாங்கல. ஏன் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டேவிட்டையும் சாலமோனையும் தேவன் ஆசீர்வதித்ததுக்கு காரணம் ஆலயத்தை கட்ட. ஹலோ, பைபிள் இருக்கிற ப்ராஸ்பரிட்டி வெறும் நம்ம மட்டும் ஒரு ப்ராஸ்பர் லைஃப் வாழ்றதுக்கு மட்டும் அல்ல. அதே இடத்துல சாலமோன் நல்ல ஒரு லைஃப் வாழ்ந்தாங்களா? எஸ், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. டேவிட் ஏதாவது குறைவான வாழ்க்கை வாழ்ந்தாரா? இல்லவே இல்லை. நீங்க நல்ல வாழ்க்கை வாழணும், உங்க குடும்பம் செழிக்கணும், அது மட்டும் நிக்கல. அது ஒரு தேவ ராஜ்யத்துக்காக அப்படின்னு ஒருத்தங்க வரும் பொழுது உங்க கையில ஆண்டவர் நம்பி கோடி கோடியாக கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருந்தே ஆகணும். ஆமென். ஏன்னா பைபிள்ல லாபமில்லாத லாபான், யெகோவா தெய்வத்தை அறியாத ஒரு லாபான், அந்நிய தெய்வத்தை ஆராதித்த ஒரு லாபான் ரெபேக்காளை பார்த்து நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொன்னானே தவிர நீ 1000 மடங்கு பெருகுவாயின்னு சொல்லல, நீ லட்சமாய் பெருகுவாயின்னு சொல்லல. இன்னைக்கு உங்களை தேவன் கோடா கோடியாய் பெருக பண்ணுவார். ஆனால் நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்துக்காக உங்களை ஒப்பு கொடுங்கள். கோடிகள் உங்களை தேடி ஓடி ஆடி பாடி அது உங்களை நாடி நீங்கள் வாடி போகாமல் அது உங்களை நோக்கி வரும். அது வரும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் பூமியை சுதந்தரிப்பேன். உங்களுக்கு டொனேஷனா வரலாம், கிஃப்டா வரலாம், அது வாங்குறதுக்கு தேவன் பணம் கொடுக்கலாம், இல்ல பாதி பணத்துல தரலாம், இல்ல நீங்க இதை வச்சு நல்லதை செய்யுங்கன்னு சொல்லலாம். யாருக்கு தெரியும்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நீங்க கட்டாயம் உங்களுக்கு பூமியை சுதந்தரிப்பீங்க. ஆமென், ஆமென். அடுத்தது பாருங்க, தேங்க்யூ லார்ட். 24வது வசனம், சங்கீதம் 37:24. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவது இல்லை.
எல்லாம் சொல்லுங்க. நீதிமான் விழுந்தாலும் அவன் தேவனால் தள்ளுண்டு போவது இல்லை. அதான் சொல்றேன், விழுந்தா எப்படி நீதிமான் சொல்லுவீங்க? அவன் விழுந்துட்டான். அதான் இமானுவேல் பிரசாத் பிரதர் ஒரு அழகான டிடி ஜேக்ஸ் உடைய ஜோக்க அவர் போன வாரம் ஃபேஸ்புக்கில் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாரு. நிறைய பேருடைய பாவங்கள் வெளியே தெரிஞ்ச உடனே அந்த நிறைய பேர் தான் ஒன்றுமே செய்யாதன போல நடிக்கிறாங்க. ஒரு சிலருடைய பாவங்கள் வெளியே தெரிஞ்ச உடனே அநேகர் தான் ஒன்று பாவம் செய்யாதன போல நடிக்கிறாங்க அப்படின்னு போட்டிருந்தார். நான் சொல்லுங்க, புரியுதா? நான் கேட்குறேன், விழுந்தா அவன் எப்படி நீதிமான்? ஹலோ, அவன் விழுந்துட்டான் அப்படின்னு அவன் எப்படி நீதிமான்? அதான், அவன் விழுந்தாலும் அவன் எழுந்தாலும் அவன் நீதிமான் அல்ல, அவன் தேவனால் நீதிமான் ஆக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. அதான் கேட்குறேங்க, நீதிமான் விழுந்தா எப்படி நீதிமான் நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்க? இல்லை, அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் அல்ல நீதிமான், அவன் தேவனால் நீதிமான் ஆக்கப்பட்டவன். அவன் விழுந்தாலும் நீதிமான் தான், அவன் எழுந்தாலும் நீதிமான் தான், அவன் நின்றாலும் நீதிமான் தான். அவன் தொடர்ந்து அவன் பாவத்தை நிலைநிற்க முடியாது, தொடர்ந்து நிற்க முடியாது. ஏன்னால் அவன் கிருபைக்கு கீழ்ப்பட்டபடியினால் பாவம் அவனை மேற்கொள்ள முடியாது. அவன் சுபாவங்களே, தேவனுடைய சுபாவம் மாறும். ஹல்லேலூயா, ஆமென். அவன் விழுந்தாலும் என்ன ஆவதில்ல, கர்த்தர் தமது கையினால் அவனை என்ன செய்கிறார்? சொல்லுங்க, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். அப்போ நீங்க அந்த வசனத்தை பார்த்தீங்க, அவருடைய கை எப்படிப்பட்டது? நீதியின் கரம். கரெக்டா? என்ன கரம்? அவருடைய கரம். ஏசாயா 41 பார்த்தோம். அப்போ அப்படி என்ன கரம் உங்களை தாங்குது? நீங்க எந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும் தேடாதீங்க, அவருடைய நீதியின் தேடுங்க. செழிப்பு உங்களை அப்படி செழிக்க பண்ணும், எல்லாத்துலையும் செழிப்பாய் மாறும். ஹல்லேலூயா. சலசலப்பு வீட்டில் மாறும், சூழ்நிலை மாறும். ஹல்லேலூயா. அடுத்த 25வது வசனம், நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதில் நானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீதிமான் ஆகிய நான் தேவனால் கைவிடப்பட்டதையும். சொல்லுங்க, தேவனால் கைவிடப்பட்டதையும், என் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. இல்லை 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 இல்லை, நீங்கள் கைவிடப்படமால, நீங்கள் கைவிடப்படலை, நீங்கள் கைவிடப்படலை, நீங்கள் கைவிடப்படலை. நீங்கள் தேவனால் அறியப்பட்டவங்க, நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவங்க, நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவங்க, நீங்கள் தேவனால் நீதிமான் ஆக்கப்பட்டவங்க, நீங்கள் தேவனால் மகிமைப்படுத்தப்பட்டவங்க, நீங்கள் தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒத்த சாயலாக இருக்கும்படி ரோமர் 8வது அதிகாரத்தின்படி நீங்கள் அழைக்கப்பட்டவங்க, நீங்கள் முன் அறியப்பட்டவங்க. என்னை முன் குறிச்சிட்டாங்க, என்னை தேவன் முன் குறிச்சிட்டாங்க. எல்லாம் சொல்லுங்க, 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 வெல்லுங்க, சொல்லுங்க, வெல்லுங்க, நில்லுங்க, சொல்லுங்க, வெல்லுங்க, நில்லுங்க, சொல்லுங்கள், வெல்லுங்கள், நில்லுங்கள். உங்கள் வீட்டு வேதனையை தள்ளுங்கள், அள்ளுங்கள் கிருபையை, அள்ளுங்கள் அவருடைய மகிமையை, அள்ளுங்கள் அவருடைய அபிஷேகத்தை, அள்ளுங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை, அள்ளுங்கள் அவருடைய தயவை. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு நான் சொல்றேன், நான் ஒரு சிறந்த ஊழியக்காரனா ஆகணும் அந்த எண்ணத்தை விட்டுட்டு தேவனுடைய இதயத்தை புரிந்தவனா ஒரு ஊழியம் செய்யணும்னு வாங்க. டிஃபால்ட்டாக நீங்கள் சிறந்த ஊழியக்காரனாக ஆயிடுவீங்க, டிஃபால்ட்டாக நீங்கள் ஒரு சிறந்த பிரசங்கியாராக ஆயிடுவீங்க. ஹல்லேலூயா. உங்கள் மேலே ரொம்ப லவ்வாக இருக்கார் ஆண்டவர், உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்காரு. பிசாசை வெட்கப்படுத்துங்கள். உங்கள் குடும்பம் வெட்கப்படாது. அது எப்படி வெட்கப்படும்? ஒருவேளை நீங்கள் வெட்கப்பட்டுட்டீங்கன்னா, நீ வெட்கத்தை அனுபவித்த சகல தேசங்களில், அந்த சகல இடத்துல, எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அங்கே என்ன தருவாரு? கீர்த்தி நிச்சயமா வரப்போகுது. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக உங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? மகிழ பண்ணுவார், மகிழ பண்ணுவார். எல்லாம் சொல்லுங்க, மகிழ பண்ணுவார். ஹலோ சொல்லுங்க பிரதர், சிஸ்டர், என்னை ஆண்டவர் என்ன செய்வார்? வெரி குட், வெரி குட். நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தையை ஆண்டு தந்துகிட்டே இருக்காருங்க, தந்துட்டே இருக்காருங்க. இங்க தந்துட்டே இருக்காருன்னா என்ன அர்த்தம்னா, சில பேர் லைஃப் அசைகிற மாதிரி இருக்கு. இல்லை இல்லை இல்லை, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க,
உங்களுக்கு தந்த வாழ்க்கை துணை தேவன் தந்த வாழ்க்கை துணை. உங்களுக்கு வந்த மருமகா தேவன் தந்த மருமகா. உங்களுக்கு தேவன் தந்த மாமியார் நல்ல ஒரு அம்மா, உங்களுக்கு அப்பா ஒரு மாமனார். ஹல்லேலூயா. சங்கீதம் 37:29 எல்லாம் சொல்லுங்க. நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். நிறைய பேர் வீடு வாங்குறாங்க, சொந்த வீட்டில் வாழ முடியல. நீங்க சொந்த வீட்டில் வாழும் கிருபையை பெற்று செல்லுங்கள். உங்க சொந்த வீட்டை அனுபவிக்கும் கிருபையை பெற்று செல்லுங்கள். உங்க சொந்த வீட்டை அனுபவிக்கும் கிருபையை பெற்று செல்லுங்கள். ஹல்லேலூயா. இல்ல சொந்த வீடு வாங்குவீர்கள், பண்ண வீடுகளை வாங்குவீர்கள். எங்க தூத்துக்குடி இயேசு நம்மோட அண்ணன் ஜெஸ்ராஜ் பாஸ்டர் வந்து 1ஆம் தேதி திடீர்னு சர்ப்ரைஸா என் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனேன், அண்ணன் இந்த வாடகை வீடா சொந்த வீடு கேட்டார். இப்போ இருக்கிற வீடு வாடகை வீடுன்னு, சொந்த வீடு ஆஃபீஸ் ஆக்கிட்டேன், மேலே சர்வீஸ் அப்பாயின்மெண்ட் வேலை நடக்குன்னு. அண்ணன் உங்களுக்கு ஆண்டவர் பண்ண வீடு தருவாருன்னு வாழ்த்தி ஜெபமிட்டு போயிருக்காரு. நிச்சயமா அதே வாழ்த்துல சொல்றேன், உங்க எல்லாருக்கும் பண்ண வீடு வரும். கொஞ்சம் வீட்டமா ஒரு மாதிரி நெருக்குனா நீ கொஞ்சம் இருமா, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி பண்ண வீட்டுக்கு போக, வேற எந்த வீட்டுக்கு போயிடாங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனா இருந்தா ஏங்க இருங்கங்க, இந்த ஜொமேட்டோலாம் ஆர்டர் பண்ணிக்கிட்டு நான் கொஞ்சம் அந்த பண்ண வீட்டுக்கு போயிட்டு வரேன், நீங்க ரிலாக்ஸா இருங்கங்க. ஆமீன். நீ வேற எந்த வீட்டுக்கு போயிடாங்க, ரிலாக்ஸா இருங்க. சும்மா அந்த மாமியார் வீடு மச்சான் வீடுலாம் வேண்டாம், நமக்குன்னு ஒரு பண்ண வீடு. அங்கே வீரப்பன் வரமாட்டான், ஏன்னா வீரப்பன் கல்றையை நான் பார்த்துட்டு வந்துட்டேன். உங்களை கடத்திட்டு போறதுக்கு ராஜ்குமாரை கடத்திட்டு போன மாதிரி பண்ண வீட்டில் இருக்கும்போது உங்களை யாரும் கடத்த வரமாட்டான்றேன். ஹல்லேலூயா. இந்த லைட்டாக பேசினா அப்படியே புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரியுதா? நீங்களாம் அறிவாளி. இங்கே பாருங்களேன், நானும் பாஸ்டரும் இந்த உயர்ந்த இடத்துல நிற்கோம்னா நாங்கள் 2 பேரும் உயர்ந்தவங்க கிடையாது. உயர்ந்த ஜனங்களுக்கு முன்பாடி உயர்த்தும் தேவனுடைய வார்த்தைகளை நாவிலே வைக்கும்படி தேவன் அழைச்சிருக்கார். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இது சாலமன் பாப்பையிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். நன்றி சாலமன் பாப்பையா. ஏங்க தாத்தாக்கு ஒரு 88 வயசு எப்படி இருக்காரு பாத்தீங்களா? சொல்லு சொல்லு, வாயா வா. அவர் பாருங்களேன், இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு, திண்டுக்கல் ஏவனி இப்படி பண்ணிக்கிட்டு திண்டுக்கல் பூட்டை மறக்க வச்சிட்டாரு, திண்டுக்கல் பிரியாணியும் மறக்க வச்சிட்டாரு, தலப்பா கட்டு பிரியாணி. திண்டுக்கல் பூட்டும் மறந்து போச்சு, திண்டுக்கல் தலப்பா பிரியாணியும் மறந்து போய், திண்டுக்கல் லியோனின்னு அவர் பேரை, ஒரு கத்தோலிக்கம் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்த முடியும்னா உங்க பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்த மாட்டாரா? ஹலோ, 1000 பேர் உங்க பேரை கெடுக்கலாம், ஆனா ஒருத்தர் சொல்றாரு உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அவர் ஜெயிப்பாரா? அந்த 1000 பேர் ஜெயிப்பானா? ஆபிரகாம் உண்டான ஆசீர்வாதத்துல 1, உங்க பேரை தேவன் பெருமைப்படுத்துவார். உங்க பேரை தேவன் பெருமைப்படுத்துவார். உங்க பேரை தேவன் பெருமைப்படுத்துவாரா? நிச்சயமா. ஹல்லேலூயா. உங்க பேரை தேவன் பெருமைப்படுத்துவார். உங்க பிள்ளைகளின் பெயரை தேவன் பெருமைப்படுத்துவார். என் மனைவியின் பெயரை தேவன் பெருமைப்படுத்துவார். என் பிள்ளைகளின் பெயரை தேவன் பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. தேவ சித்தம் நடக்குது. எல்லாம் சொல்லுவோமா? பரலோகத்துக்கு எங்கள் பிதாவே. என்ன கேத்தலிக் சர்ச்சில் போயிட்டோம், சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போயிட்டோம்னு நினைச்சுறாங்க. இல்லை, ஆவியான சொல்றது நான் சொல்றேன். எல்லாம் சொல்லுங்க, பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, இந்த மகிமையின் சபையிலே, எங்கள் தொழிலிலே, எங்கள் வேலைகளிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க என்றைக்கும் அந்த பூமியை சுதந்திரத்து கொண்டு அதில் யாரும் பிடுங்க மாட்டான், அதில் நீங்க வாசமா இருப்பீங்க. அடுத்தது 31வது வசனம். 31வது வசனம், சங்கீதம் 37:31. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில், அவன் நடைகளில் ஒன்றும், சொல்லுங்க, தேவன் அருளிய வேதம் நீதிமானுடைய இருதயத்தில் இருக்கிறது. ஆமென். அவன் நடைகளில் ஒன்றும். இன்னைக்கு எதெல்லாம் உங்க நடையில பிசகுதோ, ரஃபேலுடைய நடையில பிசகுதோ, அதையெல்லாம் தேவன் சரி பண்ணுவார். அதையெல்லாம் தேவன் சரி பண்ணுவார். ஆமென். 32வது வசனம், துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவன் கொல்ல வகை தேடு. இது இங்க இருக்கிற ஒரு 4 to 7 பேர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கீங்க.
இங்கே பாருங்க, நான் உட்காந்துருக்கும் போது ஆவியான நான் வேற ஒரு பிரசங்கத்தை ரெடி பண்ணேன். அதனால தான் பாஸ்டர் மாட்ட நான் பேனா கேட்டேன். டக்கு டக்கு டக்குன்னு குறியினார் ஆவியானவர். நீங்கள் ஆவியானவரோட வாழ்ந்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். நம்ம அறிவை தாண்டி, நம்ம அனுபவத்தை தாண்டி, நமக்கு இருக்கிற திறமைகளை தாண்டி அப்பா கிருபை செய்வார். அன்பின் ஆவியானவர். நல்ல பாஸ்டர், நல்ல சேர் போட்டுருங்க. நீங்கள் இந்த சேரில் ஜம்முன்னு உட்கார வேண்டியதுனையா. இங்கே பாருங்களேன், டக்கு டக்குன்னு குறியினார். அதனால தான் பாப்பாட்ட பேனா வாங்கிட்டு வானே. ஆனால் சொன்னார், 4லேருந்து ஒரு 7 பேருக்குள்ள இங்கே இருக்கிறவங்கள சில பேர் சாவணும்னு சில பேர் விரும்புகிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நடக்காது. அந்த பொல்லாங்கனுடைய விருப்பம் நடக்காது. அந்த பொல்லாத இருதயத்தின் விருப்பம் உங்கள் வாழ்க்கை நடக்காது. நீதிமான் விரும்புறது கொடுக்கப்படும், ஆனால் நீதிமான் பயப்படுற காரியம் நடக்காது. அப்படின்னா நான் நிறைய நேரம் என் மனைவி நினச்சி பயந்துருக்கேன், நடக்கலையே. துன்மார்க்கன் பயந்தது அவனுக்கு நடக்கும். நீங்க துன்மார்க்கர் அல்ல, நீங்க பயந்த காரியம் உங்களுக்கு நடக்காது. அதான் சொல்றேன், சாம்பி பேசுறதுக்கு நேர் எதிராக பேசுறேன். அவர் சொல்வார் பயந்து அதான் நடந்துச்சு, நான் சொல்றேன் தப்புங்கிறேன். பயந்த அதனால அவர் பெரிய தேவமணி தான், அதெல்லாம் அதனால அவரோட அது இல்லை. எல்லாருடைய எது வெளிப்பாடு சரியோ அதை ஏற்றுக்கொள்கிறேன், எந்த வெளிப்பாடு சரியில்லையோ அதை நான் புறக்கணிக்கிறேன். அது தைரியமாக சொல்கிறேன். அது எப்படி? நான் நிறைய நேரம் பயந்தேன். உண்மையை சொல்லுங்கள், இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் சில நேரம் பயந்தீங்களா இல்லையா? நடந்துட்டோ? நடக்காது. ஏன்னா நீதிமான் விரும்பியதான் நடக்கும், துன்மார்க்கம் பயந்தது அவனுக்கு நடக்கும், உங்களுக்கு நடக்காது. நீங்கள் பயந்த காரியம் உங்களுக்கு வராது, ஆனால் நீங்கள் விரும்பிய காரியம் உங்களுக்கு வரும். நீங்கள் விரும்பிய காரியம் உங்களுக்கு வரும். பழைய ஆப்பிள் மொபைல் வாங்குவேன்னு சொல்லாதீங்க, வாங்காதீங்க. போலீஸில் ஒரு நாள் மாட்டிக்கிடுவீங்க. ஏன்னா வாங்கி வாங்கி விற்றுட்டு போயிடுவான். கடைசியாக போலீஸ் யார்ட்ட இருக்கோ அவங்கள தான் பிடிப்பாங்க. என் இன்ஸ்பெக்டர் ஃபோனில் சொன்னனால உங்கள்கிட்ட சொல்லுதேன், வாங்கிறாங்க. யாரோ சில பேர் ஆப்பிள் ஃபோன் 60,000 ஃபோனு 30,000 அது கிடைக்கும்னு அலையாதீங்க, புதுசு புதுசாக வாங்குங்க. ஆமேன், ஆமேன். புது கார் வரும், புது வீடு வரும். மனைவி கணவனை தவிர எல்லாம் உங்கள் அம்மா தவிர பிள்ளைகளை தவிர மீதி எல்லாம் புதுசு புதுசாக வரும், புதுசு புதுசாக வரும். நீ சிரிச்சுக்கிட்டே சின்சியராகவும் இருங்க. பாத்திமாக்கு இந்த விஷயம் எப்படி அக மகிழ்வு உண்டாவது பார்த்தீங்களா? ஆமேன், ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க 33. கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவது இல்லை. ஹலோ, உங்களை இந்த சாவனும் நினைக்காம பாருங்க, அந்த பொல்லாங்கன் கையில் விடவே மாட்டார். அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில், ஹலோ, அவன் நியாயம் விசாரிக்கப்பட அவனை ஆக்கினைக்குள்ளாக, ரோமர்ல தான் பவுல் இந்த ஆக்கினைக்குள்ளாக நீதிமான் தீர்க்கப்படும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, சங்கீதக்காரனுக்கே தேவன் வெளிப்படுத்திட்டார். நீதிமான் நீங்க விசாரிக்கப்படும் போது நீங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டீங்க. கொண்டாடுங்கள், கொண்டாடுங்கள். இந்த பொங்கலை சிருஷ்டிப்ப பொங்கும் போது இல்ல, சிருஷ்டிகர தொழுது இந்த பொங்கலை கொண்டாடுங்க. பசுவை அல்ல, பசுவை உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்கள். சூரியனை அல்ல, சூரியனை உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ரோமர்ல பவுல் எழுதினதான் பெரிய பெரிய ஊழியக்காரங்க எடுத்து பேசுறாங்க. மார்ட்டின் லூத்தர், E.W. கென்யான், கென்னத் ஹேகின். உங்களுக்கு புரியுதா? மார்ட்டின் லூத்தர் கிங் இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஆனா நான் சொல்றேன், அவங்க இல்லை. மார்ட்டின் லாய்டு இவங்களெல்லாம் தாண்டி தாவீது சொல்லிட்டு போயிட்டாரு, நீதிமான் விசாரிக்கப்படுவான். எஸ், ஆனா அவன் தப்பு பண்ணினாலும் அவன் நியாயம் தீர்க்கப்படான். தயவுசெய்து சொல்றேன், உங்க பிசினஸ், உங்க மினிஸ்ட்ரி, உங்க ஃபேமிலி வேற டைமென்ஷனுக்கு இந்த 2024 தேவன் கொண்டு வர சித்தமா இருக்கிறார். வேற ஸ்டேஜுக்கு தேவன் உங்களை நிறுத்த சித்தமா இருக்கிறார். வேற லெவல்ல உங்களை கொண்டு வர தேவன் விருப்பமா இருக்கிறார். ஆனா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் என்னால் நீதிமான் அல்ல, நான் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை நான் நீதிமான் ஆகிறேன். நான் நியாய தீர்ப்புனால நிறுத்தப்படுவேன், என்னை விசாரிப்பாங்க, ஆனா என்னை தேவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டார். What a beautiful verse from Psalms 37. Amen. பவுல் சொல்றதுக்கு முன்னாடி, எத்தனையோ மார்ட்டின் லூத்தர்கள் சொல்றதுக்கு முன்னாடி யார் சொல்லிட்டு போயிட்டா? டேவிட் சொல்லிட்டு போயிட்டாரு.
அதனால்தான் தாவீதின் சந்ததியில இயேசு வந்தார். அதனால்தான் தாவீதின் மைந்தனுக்கு ஓசானா என்று சொன்னார்கள். அதனால்தான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொன்னார்கள். அதனால்தான் தாவீதின் திறவுகோலை உடையவர் எழுதியிருக்கு. ஹல்லேலூயா. கடைசி, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். ஓகே, சாம்ஸ் 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். சொல்றாரு, ஏப்பா இந்த வழியை மட்டும் கைக்கொள்ளுப்பா, வசனத்தை கைக்கொள்னு எழுதலைங்க. நல்லா கவனிங்க, ஹலோ கவனிங்க, வசனத்தை கைக்கொள்னு எழுதல, அவர் போற வழியை காப்பாரு. ஜீசஸ் சொல்றார், ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத், ஐ ஆம் த லைஃப், ஐ ஆம் த லைட். ஆமென், ஆமென். அதுவும் எதுக்கு தான் சொல்றாரு? பரலோகத்தை சுதந்திரிப்பன் போடல, திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு? பூமியை சொந்த அவர் உன்னை உயர்த்தும். துன்மார்க்கர் அற்புண்டு போவதை எல்லாம் எழுந்திருப்போமா? ஆபிரகாம் சார்ல்ஸ் அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த அண்ணன் ஆசையா சொல்லுவாங்க, ஆபிரகாம் சார்ல்ஸ் அன்பா சொல்லுவாங்க, ஆசை ஆசையா வாங்கிட்டு போ, மொத்தமா தருவாரு. இந்த 2 வார்த்தை அண்ணன் ரொம்ப பிடிக்கும். அப்படிலாம் சொல்றதுக்கு ஊழியக்காரங்க ரொம்ப கம்மி. ஆசை ஆசையா அப்பா தர்றாரு, ஆசை ஆசையா வாங்கிட்டு போங்க, உங்களுக்கு மொத்தமா தராரு, வாங்கிக்கோ. அப்படி அடிக்கடி அண்ணன் சொல்லுவாங்க, மொத்தமா வாங்கிக்கோ, மொத்தமா தராரு, கொஞ்சம் கொஞ்சமா தரல. சில பேருக்கு மொத்தமா தராரு. ஏன்னா ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டுட்டீங்க, ரொம்ப வருஷம் காத்திருந்துட்டீங்க, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் வாழும். இல்ல, இந்த குடும்பம் வாழும், உங்க சபை வாழும், உங்க ஊழியம் வாழும், உங்க பிசினஸ் வாழும். கடன் இல்லாத வாழ்க்கையில இந்த வருஷம் போயிருவீங்க. இஎம்ஐ அடைக்கப்படும். இல்ல, நீங்க ரொம்ப வருஷம் காத்திருந்துட்டீங்க, நீங்க ரொம்ப வருஷம் காத்திருந்துட்டீங்க, மொத்தமா அப்பா தர போறாங்க. இருளின் வல்லமை விட ஒளியா இருக்கிற இயேசுவின் வல்லமை மேற்கொள்ளும். அது மேற்கொள்ளும் வல்லமை, ஜீவனுடைய வல்லமை மேற்கொள்ளும், ஐஸ்வரியத்தின் இயேசுவின் வல்லமை மேற்கொள்ளும், தரித்திரத்தின் வல்லமை மேற்கொள்ளும், இல்லாமை என்கிற வல்லமை இருக்கிற வல்லமை மேற்கொள்ளும், இருக்கிறராக இருக்கிறவரின் வல்லமை, இருக்கிற எல்லா வறுமையின் வல்லமைகளை, பிரச்சனைகளின் வல்லமைகளை, உடையாத கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடையது. நம்ம குடும்பத்தில் உடையாத கட்டுகள் உடையது, உடையாத கட்டுகள் உடையது, இயேசுவின் இரத்தத்தினால் உடையது. இயேசுவின் சாப வல்லமை, இயேசுவின் நாமத்தில் எல்லா சாப வல்லமைகள் உடையது, 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 இயேசுவின் நாமத்தில் உடையது, இயேசுவின் நாமத்தில் உடையது. Thank you Jesus, thank you Holy, thank you Holy Jesus, thank you Holy Daddy. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவின் அன்பு, இயேசுவின் கிருபை, பரிசுத்தாவின் ஐக்கியம், ஆபிரகாம் கொண்டான ஆசீர்வாதம் எனக்கும் உங்களுக்கும் தலைமுறை தோறும் உண்டாவதாக. God bless you.